சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட ஜிடி ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. 99 இருந்து 25 ஆண்டு காலமாக எப்பொழுதெல்லாம் நான் வேலூருக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் அம்மாவை சந்திக்கின்ற பாக்கியமும் அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற பாக்கியமும் எனக்கு தொடர்ந்து கிடைத்து வருகிறது. குடியரசுத் தலைவர்கள் திரு அப்துல் கலாம் அவர்களும் திரு ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்களும் கடந்த மாதம் நம்முடைய இன்றைய குடியரசுத் தலைவர் ஸ்ரீமதி திரௌபதி முர்முஜி அவர்களும் வருகின்றது மிக சிறப்பானது. திருமலைக்கோடி என்ற புண்ணிய பூமியில் ஸ்ரீ நாராயண பீடத்தை உருவாக்கினார்கள். இன்றைக்கு அம்மாவோடு உரையாடி கொண்டிருந்த போதுதான் அம்மா தெளிவாக சொன்னார்கள், இந்த இடத்தில் அம்மன் சுயம்புவாக வரப்போகிறார் என்று சொன்னார். எந்த இடத்தில் வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் கூடி இந்த ஆயிரக்கணக்கான ஒரு முன்னிலையில் அம்மா அங்கே சுயம்பாக தோன்றியதை இன்றைக்கு எனக்கு விளக்கி சொன்னார்கள். இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், இறை சக்திக்கு மீறிய சக்தி உலகத்தில் ஒன்றுமில்லை என்பதுதான் அது வெளிப்படுத்துகின்ற. நான் நினைத்து பார்க்கிறேன், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் நம்முடைய ஸ்ரீபுரத்துக்கு விஜயம் செய்து சாமியினுடைய ஆசியை பெற்றிருக்கிறார்கள். அவர் முதலமைச்சராக இங்கே வந்தபோது நானும் அவரோடு இங்கே இருந்தது எனக்கு பசுமையான நினைவாக இருக்கிறது. இப்படி எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், அதுதான் சக்தி அம்மாளுடைய மிகச்சிறந்த சிந்தனை, அதுவே அவருடைய கோட்பாடாக இருக்கிறது. அன்று தொடங்கிய தெய்வீக பணி இன்றைக்கும் என்றைக்கும் தொடர்கின்ற வகையிலும் பொன்வா விழா ஆண்டில் மிக பிரம்மாண்டமாக விரிந்து பறந்திருப்பதை நினைக்கிற பொழுது இந்த ஆன்மீக சக்தியை யாராலும் ஒருபோதும் அழிக்க முடியாது, அதுதான் மானுடத்தை காத்து நிற்கும் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. முழுக்க முழுக்க தங்கத்தால் அமைந்த இந்த ஆலயம் இந்தியாவிலே 2 தான் இருக்கிறது. ஒன்று பஞ்சாபில் உள்ள சீக்கியர்களின் வழிபாட்டு ஸ்தலமான பொற்கோவில், இரண்டாவது நம்முடைய ஸ்ரீபுரம் பொற்கோயிலில் 100 ஏக்கர் பளவில் அமைந்துள்ள இந்த அன்னை ஸ்ரீ நாராயணி அம்மனுடைய மகா மண்டபம். அதனால்தான் அங்கே ஒரு பொற்கோயில், நம்முடைய வேலூரில் ஸ்ரீபுரத்தில் ஒரு பொற்கோயில். இந்த ஸ்ரீபுரம் பொற்கோயிலில் சக்தி அம்மா அவர்கள் 1500 தங்கத்தில் பொற்கோயிலை உருவாக்கி காலம் கடந்து சரித்திரம் படைக்கும் ஆன்மீக தலமாக நமக்கு வழங்கி இருக்கிறார்கள், பக்தர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். பக்தியுடன் தர்ம நெறிகளை மக்களுக்கு வழங்கி ஒருத்தரை ஆசீர்வாதம் செய்கின்றார் அம்மா என்று சொன்னால், நீ அப்படி வருவாய் இப்படி வருவாய் அதனால் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கவில்லை. நீ எப்படி வந்தாலும் தர்மத்தை ஒட்டிய வாழ்வு உன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்கின்றவர் தான் நம்முடைய சக்தி அம்மா அவர்கள். தர்ம சிந்தனை இல்லாமல் எந்த இடத்திலும் தெய்வீக சக்தி இருக்கும் என்று யாராலும் எண்ண முடியாது. தர்ம சக்தியும் தெய்வீக சக்தியும் ஒன்றுதான். அந்த வகையில் மாணவர்கள் படிப்பதற்கு அம்மா அவர்கள் உதவுகிறார்கள். வசதி இல்லாத கோயில்களை சார்ந்தவர்கள் வந்து கேட்கிற பொழுது கும்பாபிஷேகத்திற்கு உதவுகிறார்கள். தண்ணீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் குடிநீரை சென்று விநியோகம் செய்கின்றதாக நம்முடைய ஸ்ரீபுரம் நாராயண பீடத்தில் தர்ம சேவைகளின் பட்டியல் தொடர்கிறது, நீண்டு கொண்டே போகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே இப்ப எல்லாரும் சைக்கிள், எல்லா அரசாங்கங்களும் அநேகமா சைக்கிள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பே இது சிந்தனையில் விதித்து
ஏழை மாணவர்களுக்கு சைக்கிளை தருகிற பொழுது அவர்கள் சவாரி செய்வதற்காக மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு தேவையான கல்வியை கற்பதற்காக இருக்கட்டும் என்று உதவுகின்ற மனம் கொண்டவர்களாக நம்முடைய அம்மா அவர்கள். பல ஆயிரம் மக்களுக்கு அன்னதானம் வழங்குவதை இறைவனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய சேவையாக நம்முடைய ஸ்ரீபுரத்தில் அம்மா அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ஸ்ரீபுரத்துல எங்க போனாலும் சுத்தமாக இருக்கிறது. எந்த ஒரு சிறு இடத்துல கூட தேவையற்ற சிறு குப்பை கூட இருப்பதில்லை. இது எப்படி சாத்தியமாகிறது? ஏதோ 500 ஆள் 1000 ஆளை போட்டு அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு வேலை தருகின்ற ஒரு திட்டமா இது என்றால் இல்லை. வருகின்றவர்களே வேலை செய்கின்றவர்களாக தன்னார்வமிக்க பணியாளர்களால் தான் இந்த ஸ்ரீபுரம் இவ்வளவு தூய்மையாக இருக்கிறது என்று சொன்னால் அது கடவுள் வருகின்ற பக்தர்களிடத்திலே கூட உருவாக்குகின்ற ஒரு நல்ல சிந்தனை. அதற்கு அம்மாவினுடைய ஆசீர்வாதமே காரணமாகும். அம்மா அவர்களே சுற்றுச்சூழலை பாதுகாப்பும் எப்பொழுதுமே சொல்வார்கள். இப்போது கூட இன்றைக்கு பேசிக்கொண்டிருந்தேன், சொன்னார்கள் 1000 மரங்கள் ஒரு இடத்திலே இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்திலே அமைதி இருக்கும், தெய்வீக உணர்வு இருக்கும் என்று சொன்னார்கள். அதனால் தான் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் நம்முடைய நாராயணி பீடம் மட்டுமல்ல, ஸ்ரீபுரம் முழுவதும் மரங்கள் நிறைந்த பகுதியாக அம்மா அவர்களுடைய முயற்சியிலும் ஆசீர்வாதத்திலும் அது இன்றைக்கு மகத்தான வெற்றி பெறுகின்ற பசுமை இயக்கமாக, ஒட்டுமொத்த பசுமை குடிலாக ஸ்ரீபுரம் மாறி இருக்கிறது. கொரோனா காலகட்டத்தில் மனிதர்களே பார்ப்பதே சிரமம் என்கின்ற நேரத்திலே கூட ஏழை எளிய மக்கள், சுகாதார பணியாளர்களுக்கு தேவையான அத்தனை உணவையும் தந்ததோடு மட்டும் இல்லாமல் பல ஆயிரம் குடும்பங்களுக்கு பல மாதங்கள் மளிகை பொருள்களை தந்து இன்னுயிர்களை காத்தவர் நம்முடைய அம்மா என்பது போற்றுதலுக்குரியதாகும். இங்கே மட்டுமின்றில்லை, இலங்கையிலே உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு தேவையான உதவி பொருள்களை இந்தியாவிலிருந்து நேரில் சென்று வழங்கிய கடவுளாகத்தான் அந்த செயலை செய்ய முடியும் என்றாலும் கூட அவர் சக்தி அம்மா அவர்கள் தானே சென்று ஈழத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அத்தனை உதவியும் செய்தவர் தான் நம்முடைய அம்மா அவர்கள். அன்புதான் கடவுள் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறார் திருமூலர். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலர் சொல்கிறார். அன்பு வேறு சிவம் வேறு, இரண்டும் ஒன்றல்ல வேறு வேறு என்று சொல்பவர்கள் சிந்திக்க தெரியாத மனிதர்கள் என்று திருமூலர் சொல்கிறார். அன்பே சிவம் என்பதை யாரும் அறியாதிருக்கிறார்கள். அன்புதான் சிவம் என்பதை எல்லோரும் அறிந்து விட்டால் பிறகு அவர்களே அன்புருவமான சிவமாய் வாழ்வார்கள் என்று திருமூலர் சொல்லி சென்றிருக்கிறார். திருமூலர் சொல்லி எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது. நம்மில் எத்தனை பேர் அப்படி மாற விரும்புகிறோம். ஆனால் திருமூலர் சொல்வது திருமூலரோடு போய் விடவில்லை. இன்றைக்கு சக்தி அம்மாவின் மூலமாகவும் அது நம்முடைய மண்ணிலே பரவி கொண்டிருக்கிறது. அதனால்தான் பாரதி சொன்னான், அன்பு சிறந்த தவமில்லை என்றான். அப்படி பிறர்வால் அன்பாக இருப்பதும், பிறருடைய மனம் நோகாமல் நடந்து கொள்வதும், சில பேர் நம்முடைய மனம் நோகும்படி நடந்து கொண்டாலும் கூட அதை உடனே மறந்து அவர்களை அரவணைப்பதும் தான் உயர்ந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் என்பது நம்முடைய நாராயணி அம்மாவினுடைய அருள் வாக்காக நான் கருதுகிறேன். இவ்வாறு அனைவரும் அன்பு சரிந்து அன்பே சிவம் என்ற உலகத்திற்கு பறைசாற்றும் ஆன்மீக சித்தராய் அறம் வளர்க்கும் செல்வனாகிய ஸ்ரீ சக்தி அம்மா அருளாசி வழங்குவதை கலிகாலத்தின் பெருந்தவமாய் நான் கருதுகிறேன். இந்த பொன்விழா ஆண்டில் ஸ்ரீ நாராயணி பீடம் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி எல்லோருடைய மனங்களையும் நல்லறத்தையும் ஆன்மீக உணர்வையும் வளர்க்கின்ற சக்தி அம்மா அவர்களின்
தர்ம காரியங்களும் அருளாசிகளும் இன்றைக்கு மட்டுமல்ல, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அது தொடரும் என்கின்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருப்பதற்கு காரணம் அம்மாவின் அவர்களுடைய அருளாசிதான். வாழிய செந்தமிழ், வாழ்க நெற்றமலர், வாழிய பாரத மணி திரு நாடு, வாழ்க பாரதம், வந்தே மாதரம். வந்தே மாதரம் என்று சொன்னால் தாய் திருநாட்டை வணங்குகிறேன் என்று அர்த்தம். நாம் தாய் திருநாட்டையே தெய்வமாக நினைத்து வணங்குபவர்கள். ஏன் என்று சொன்னால், இந்த சமூகத்தையே ஒரு அறம் சார்ந்த சமூகமாக மாற்ற வேண்டும் என்று உணர்வுக்கு சொந்தக்காரர்கள். அந்த வகையிலே அம்மாவினுடைய ஆசி இருக்கிற பொழுது ஒரு மகத்தான சமூகத்தை உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.